பேசுறா மாப்பிள. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே ரொம்ப கேவலமா இருக்குடா. ஏய், ஆமா மாப்பிள. உனக்கு என்னடா, உங்க அண்ணங்க இப்ப ஜாலியா இருப்பாங்க, நீ ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதானே. இந்த அடி ஜாலியா இருப்புடி, அடி அடிடா புடி. மாப்ள, நீயாவது என் நிலைமைய புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீயும் இப்படி பேசி என் வலி என்ன அதிகமாக்குறடா. நான் ஏற்கனவே உள்ள நொறுங்கி போய் கிடக்கேன்டா, நொறுங்கி போயிருக்கேன். மச்சான், சத்தியமா சொல்றேன்டா, இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை அனுப்பிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்து என்ன கொண்டுகிட்டு இருக்குடா. அதான் வீட்டுல இருக்க முடியலன்னு இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன்டா, அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா? அவ என் கைய பிடிச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க, நான் இங்க இருந்து போகட்டுமான்னு சொன்னா. அவ கேக்குறப்போ அவ கண்ணை கூட என்னால பார்க்க முடியலடா. தயவு செஞ்சு என்ன போக சொல்லாதீங்கன்னு அவ கண்ணு ஏங்கிட்டு இருந்துச்சுடா. உள்ளுக்குள்ள என் மனசு அவளை போகாதன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது என்னால வெளிய சொல்ல முடியலடா. ஏன் சொல்லல? சொல்றா, ஏன் சொல்லல? ஏன்னா என் முன்னாடி நின்னது என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குன என் அண்ணன். மாப்ள, அந்த மனுஷன் என்கிட்ட நான் முக்கியமா இல்ல அவன் முக்கியமானு கேட்டார்ரா. அப்ப என்னால என்னடா சொல்ல முடியும்? ஒருவேளை இந்துதான் முக்கியம்னு சொல்லியிருந்தா இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய நன்றி கெட்டவன். ஏய், இந்துவை இப்பதானடா கொஞ்ச நாளா தெரியும். ஆனா அண்ணனை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன்டா. போடாங்கிட்டு நீயும் விசுவாசமோ. ஆனா மாப்பிள, இந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு